வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சாவேஜ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல காலேஷ் அப்படின்றவர் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு பயங்கர டார்க் அண்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா வந்து கார்ல கூட்டிட்டு போறாங்க. அதை கூட்டிட்டு போறது யாரு அப்படின்னா அவரோட கணவன் தான். அந்த கணவன் தான் வந்து காலேஷ். அந்த பொண்ணு என்ன விட்டுருங்க, நான் என் விருப்பப்படி என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அவளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, எதுக்காக இவங்க இவ்வளவு ஃபியர்ஸா அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க அந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர டார்க்கா அதே நேரத்துல பயங்கர டிஸ்டர்பிங்கா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முழுக்க பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய காட்சிகள் அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த படத்துல காட்டக்கூடிய கொலைகளா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்துல பேசக்கூடிய டயலாக்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வித்தியாசமான நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே, அதாவது ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல இந்த கதை போகும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணை ஏன் அப்படி கூட்டிட்டு போறாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா அண்ட் இந்த நபர் இருக்காருல காலேஷ், இவர் என்னென்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பேரலாவே காட்டிட்டு வருவாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஃபியூச்சர்ல, அதாவது 2047 நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படம் தொடங்கும் போது ஒரு மாதிரி சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஃபாரான ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்வையில தான் தொடங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இது ரொம்ப தப்பான ஒரு படமா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. அதுவும் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்களுக்கு அகேன்ஸ்டான நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி இன்டைரக்டா சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு மாதிரி டார்க்கா முடி வச்சுட்டு ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டரை ஏன் அவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது சத்தியமா புரியல. அவனை ஒரு செக்ஸ் வெரியன் மாதிரியும், அவன் கே மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் என்ன கிடைச்சாலும் அவன் வந்து மேட்டர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரா வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு சட்டம் ஒண்ணு வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மனுஷங்க இதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸோட செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆதரவான சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப பிரசன்ட்ல சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்காக நிறைய பேர் போராடுறாங்கல்ல, இதே மாதிரி ஃபியூச்சர்ல அனிமல்ஸோட வச்சுக்கிறதுக்கும் போராடுவாங்க அப்படின்றத வந்து சிம்பாலிக்கா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விதமான சர்க்காசமா தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுவேன். கண்டிப்பா அது தப்பான ஒரு விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பயங்கர டார்க் அண்ட் டிஸ்டர்பிங்கா எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு அதுல சக்சஸ் ஆயிருக்காங்க. பட் சொல்ல வந்த விஷயம் அப்படின்றத ப்ராப்பரா கன்வே பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளாரிட்டி அப்படின்றது சுத்தமா இல்லவே இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா நீங்க நார்மல் அடல்ட் மூவி பாக்குறவங்களா இருந்தாலுமே இது உங்களை டிஸ்டர்பிங்கா ஃபீல் பண்ண வைக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.